வெல்கம் டு நீலா ஸ்டுடியோ. இன்னைக்கு உங்களுக்கு நான் பிரின்சஸ் டாட் பிளவுஸ் டீப் நெக் பிளவுஸுக்கு ஃப்ரண்ட் பேட்டர்ன் காட்ட போகிறேன். இந்த ஃப்ரண்ட் பேட்டர்ன் வந்து இந்த பேக்குக்கு நீங்கள் ஃப்ரண்ட்டில் அட்டாச் பண்ணுற மாதிரி பேட்டர்ன். ஓகே, லாஸ்ட் டைம் நான் காட்டின பேக் பேட்டர்ன் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ அதுக்கு கூட இப்போ இந்த ஃப்ரண்ட் பேட்டர்ன் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டை இதில் அட்டாச் பண்ணி நீங்கள் பிரின்சஸ் டாட் ப்ளவுஸ் தைக்கலாம். பிரின்சஸ் டாட் ப்ளவுஸ் வந்து வெட்டிங் ப்ளவுஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்காகவும் இருக்கும். இந்த ஃபார்முலாவை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எந்த சைஸுக்கும் நீங்கள் ப்ளவுஸ் பண்ணலாம். இந்த பேட்டர்ன் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இது ப்ரொஃபஷ்னல் வேல நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த ப்ளவுஸ் வந்து 36 இன்ச் அப்பர் செஸ்ட்டுக்கு உள்ள பிரின்சஸ் டாட் பேட்டர்ன் தான் நான் இப்போ பண்ண போகிறேன். மெஷர்மெண்ட் வந்து length of blouse 14 inches, across shoulder 15, depth of armhole 6 inches, round armhole 16 inches, upper chest 36 inches, waist 32 inches, back depth 10 inches, full bust வந்து இதுக்கு 39 inches, front depth வந்து 8 inches, அப்புறம் height of bust point 10 inches, cup size வந்து இதுக்கு 3.5 inches, apex to apex 7 inches, sleeve pattern நான் அப்புறமா காட்டுறேன். இப்போ இந்த ஃப்ரண்ட் பேட்டர்ன் டிராஃப்ட் பண்ணுறதுக்கு முதல்ல கீழே ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. அதுதான் வேஸ்ட் லைன். இந்த ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் ப்ளவுஸ், அதனால் இந்த இடத்துலையும் நீங்கள் ஒரு லைன் ஒரு 1 இன்ச்சுக்கு கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கீழே வரைஞ்ச லைனுக்கு மேலே ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி வச்சுட்டு அதில் ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். இது வந்து ஸ்பேர் லைன். ஸ்பேர் லைன்னா எக்ஸ்ட்ரா லைன் ஒன்று நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இப்போது நம்ம லாஸ்ட் டைம் பண்ண அந்த பேக் பேட்டர்னை வச்சு தான் இந்த ஃப்ரண்ட் பேட்டர்ன் வரைய போகிறோம். அதனால் நீங்கள் இந்த பேக் பேட்டர்னை எடுத்து இந்த ஸ்பேர் லைன் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் இப்படி அதுக்கு மேலே இன்ஃபேக்ட் அதுக்கு மேலே இப்படி வச்சுட்டு அந்த செஸ்ட் எண்டு பாயிண்டில் ஒரு புள்ளி வச்சுருங்க. அப்புறம் இந்த ப்ளவுஸ் லென்த் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோமோ அதுலேயும் ஒரு புள்ளி இப்படி வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. ப்ளவுஸ் பாயிண்ட் மார்க் பண்ணிவிடுங்க. இது வந்து உங்களுக்கு ஆர்ம்ஹோல் டெப்த்தும் செஸ்ட் லைன் பாயிண்ட்டும் மார்க் பண்ண போகிறோம். இப்போது நம்ம ஹைட் ஆஃப் த ப்ளவுஸுக்கு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணோம்ல, அந்த பாயிண்ட்டுக்கு மேலே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. அதாவது இந்த பேக் பேட்டர்னுக்கு எடுத்த ஹைட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே அதாவது இந்த செஸ்ட் லைனுக்கு பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் அதுலேயும் ஒரு லைன் இப்படி ட்ரா பண்ணிடுங்க ஸ்ட்ரெயிட்டாக. அக்ராஸ் ஷோல்டர் லைன் மார்க் பண்ணியிருக்கோம்ல ஹைட்டுக்கு, இதில் மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு மெஷர்மெண்ட் டேப் வச்சு நீங்கள் 1/2 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி வச்சுட்டு அதில் ஒரு லைன் நீங்கள் ட்ரா பண்ணணும். ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கு நம்ம 1/2 இன்ச் மேலே ஏற்ற போகிறோம். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் அது மேலே ட்ரா பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம 1/2 இன்ச் மேலே எக்ஸ்ட்ரா ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துருக்குறோம். லெங்க்த்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி செஸ்ட்டுக்கும் நம்ம லைன் வரைஞ்சாச்சு. இது வந்து செஸ்ட் லைன். செஸ்ட் லைன் தான் நமக்கு டெப்த் ஆஃப் ஆர்ம் ஹோல் பாயிண்ட் லைனும். இப்போது நம்ம இது பிரின்சஸ் டாட் ப்ளவுஸ்னால நம்ம மேலே இருந்து நம்ம இந்த செஸ்ட் லைனுக்கு மேலே வச்சுட்டு இந்த டேப்பை வச்சுட்டு மேலே செஸ்ட் லைன்லேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே ஒரு புள்ளி வைக்கணும். ஏன்னா நம்ம வந்து இது சென்டர் சீமும் சைட் சீமும் செப்பரேட்டாக நம்ம பிரிக்க போகிறோம் ஃப்ரண்ட்டில், அதனால ஸோ 2 இன்ச்சுக்கு மேலே ஒரு புள்ளி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணணும். அது வந்து இந்த சீம் அலவன்ஸ் கீழே வச்சுட்டு டேப்பை இங்கே மார்க் பண்ணிடுங்க. 10 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி வச்சுருங்க, இது பஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் கீழே ஒரு 3.5க்கு நம்ம கப் சைஸ் இருக்குல்ல அதுக்கு ஒரு புள்ளி மார்க் பண்ணிடுங்க. இப்போது நம்ம அந்த 2 இன்ச் மேலே வச்ச புள்ளி இருக்குல்ல அது மேலே ஒரு லைன் ட்ரா பண்ணிவிடுங்க ஸ்ட்ரெயிட்டாக. அதுக்கப்புறம் அந்த பஸ்ட்டு பாயிண்ட் இருக்குல்ல புள்ளி, அந்த புள்ளிலையும் ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே 3.5 இன்ச்சுக்கு நம்ம கீழே ஒரு புள்ளி மார்க் பண்ணியிருக்கோம் அதுலேயும் ஒரு லைன் ட்ரா பண்ணிவிடுங்க. இந்த 2 இன்ச்சுக்கு மேலே ஒரு லைன் வரைஞ்சிருக்கிறோம்ல அதுக்கு மேலே இன்னொரு 1/2 இன்ச்சுக்கு இன்னொரு லைன் வரையணும்.
ஏன்னா இது வந்து நம்ம அந்த ஆர்ம் ஹோல் ஷேப் கொடுக்க போகிறோம்ல, அதுக்கு வேணும். இது நீங்கள் இதே மாதிரி பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு புரியும் எதுக்கு நான் இதெல்லாம் எடுத்திருக்கேன் லைன் எல்லாம். இப்போது நம்ம செஸ்ட் லைனில் எண்ட் பாயிண்ட் மார்க் பண்ணணும். செஸ்ட் வந்து 36 inches அப்பர் செஸ்ட் இல்லை, அதை நீங்கள் 4ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 9 inches வரும். ஸோ நீங்கள் டேப் வச்சு 9 inchesக்கு ஒரு புள்ளி வைங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சென்டர் சீம் அண்ட் சைட் சீமுக்கு 3/4 inch எடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து இது 9 inches வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3/4 inch சென்டர் சீமுக்கும் 3/4 inch சைட் சீமுக்கும் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 3/4 inch வந்து நம்ம அந்த ஈஸுக்கு எடுக்கணும். அப்போ அது சேர்த்து நீங்கள் எடுத்தீங்கன்னா 2.25 inches மொத்தம் வரும். ஸோ இப்போ நீங்கள் 9 inches ப்ளஸ் 2.25 11.25 inchக்கு நீங்கள் ஒரு புள்ளி வச்சுருங்க. இது வந்து நம்ம சென்டர் சீமும் சைட் சீமையும் பிரிக்கிறதுக்காக நம்ம எடுக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பஸ்ட் லைன்லேயும் இதே மாதிரி 4ஆல் டிவைட் பண்ணி மார்க் பண்ணலாம். ஸோ 39 நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 9.75 வரும். ஸோ நீங்கள் அங்கே ஒரு புள்ளி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து சென்டர் சீமுக்கும் சைட் சீம் அலவன்ஸுக்கும் நம்ம 3/4 inch எடுக்கலாம். ஸோ டோட்டலாக 1.5 inches நான் இங்கே ஆட் பண்ணுறேன். நான் ஜஸ்ட் எண்டு பாயிண்ட்லேருந்து 2.25 inch எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கிறேன். ஆனால் பஸ்ட்டில் வந்து நான் 1.5 inch எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கிறேன். இப்போது நம்ம செஸ்ட் எண்டு பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்கிறோம்ல 2.25 inch, அந்த எண்டு பாயிண்டில் இருந்து கீழே பஸ்ட்டு எண்டு பாயிண்ட் இந்த 1.5 inch எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம்ல அந்த பாயிண்ட், அந்த 2 பாயிண்ட்டும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் நீங்கள் ட்ரா பண்ணணும். அதுக்கப்புறம் சைடில் 1.2 inches ஆட் பண்ணி நீங்கள் சைட் சீம் அலவுன்ஸை நீங்கள் ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணணும். அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் வந்து 7 inches, அதில் பாதி 3.5 inches ப்ளஸ் ஒரு 1/2 inch எக்ஸ்ட்ரா எடுத்து 4 inchக்கு இங்கே ஒரு புள்ளி நீங்கள் வச்சுருங்க. இப்போது நீங்கள் இந்த புள்ளி இருக்குல்ல, இதுதான் நம்ம ஆக்சுவலி பஸ் பாயிண்ட் ஆல்சோ. அதனால அதுக்கு மேலே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் மேலேருந்து கீழே ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். இது சென்டர் ஃப்ரண்ட் ஓப்பன்னால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இங்கே ஒரு சீம் அலவன்ஸ் ஒரு 1/2 inchக்கு இங்கே ஒரு லைன் இன்னொரு லைன் சென்டர் சீமில் ஆட் பண்ணிவிடுங்க. இங்கே நம்ம அக்ராஸ் ஷோல்டர் 5.5 inches எடுத்தோம்ல மேலே, அதே மெஷர்மெண்ட்டில் இங்கே நம்ம ஆர்ம் ஹோல் டெப்த் லைனில் மார்க் பண்ணிவிட்டு மேலே இருந்து நீங்கள் கீழே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். இப்போ பேட்டர்ன் பேக் பேட்டர்ன் கூட நீங்கள் வச்சுட்டு மேலே இருந்து அப்படியே மெஷர்மெண்ட் செக் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் பேக் பேட்டர்ன் வச்சு மார்க் பண்ணும்போது உங்களுக்கு அதே ஷோல்டர் வித்து கிடைக்கும். ரெண்டாவது இப்போ சென்டர் ஃப்ரண்ட் டெப்த் மார்க் பண்ணலாம் 8 inches. ஸோ அதையும் நீங்கள் மெஷர்மெண்ட் டேப் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைஞ்சி சென்டர் கர்வ் ஃப்ரண்ட் நெக் கர்வுக்கு இப்படி ஒரு ஷேப் கொடுத்துருங்க. இப்போ ஷோல்டரில் இந்த மாதிரி ஸ்லைட் ஸ்லோப் வச்சு ஒரு லைன் வரைஞ்சிருங்க. அப்போ தான் ஷோல்டர் நல்லா ஃபிட்டிங்காக உட்காரும். இப்போது நம்ம வேஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணலாம். வேஸ்ட் வந்து 32 inches. ஸோ தட் 32வை நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 8 inches வரும். ஸோ 8 + 3/4 inch எடுத்துகிட்டு நீங்கள் இங்கே ஒரு புள்ளி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். பேலன்ஸ் உங்களுக்கு 2 inches வரும். அந்த 2 inches கூட நீங்கள் ஒரு 1/2 inch ஆட் பண்ணி 2.5 inches நீங்கள் அந்த டாட் வித்துக்கு டிவைட் பண்ணி பாதியாக டிவைட் பண்ணி மார்க் பண்ணி வச்சிடணும். ஸோ 1.2 இந்த பக்கம், அந்த பக்கம் 1.2க்கு ஒரு புள்ளி வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. இப்போது அந்த ஆர்ம் ஹோல் கர்வ் மிட் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த கார்னர், அந்த பாயிண்ட்லேருந்து இந்த பஸ்ட் பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ட்ராப் பண்ணி மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் மாஸ்டர் வச்சு இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்து கீழே வரைக்கும் இப்படி வரைஞ்சிருங்க.
இப்போது நம்ம அந்த டாட்டுக்கு அந்த பக்கம், அதாவது இந்த சைட் சீம் பக்கம் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் இப்படி வரைஞ்சிருங்க. இது வரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் பேட்டர்ன் மாஸ்டர் வச்சுட்டு இந்த பஸ்ட் பாயிண்ட்லேருந்து இந்த கர்வ் ஷேப் இப்படி வரைஞ்சிருங்க. இந்த பஸ்ட் கர்வ் வரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த வேஸ்ட் பேண்ட் வரும்ல, அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்தீங்கன்னா அந்த பஸ்ட்டு கீழே நல்ல ஃபிட்டிங்காக வரும். இப்போது நீங்கள் அந்த செஸ்ட் லைனில் சென்டர் பஸ்ட் லைன் வருது இல்லை, அந்த சென்டர் பஸ்ட் லைன்லேருந்து 2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள். இது எதுக்குன்னா நம்ம சென்டர் சீமும் சைட் சீமையும் நம்ம டிவைட் பண்ணுறோம். அந்த பஸ்ட்டு டாட் பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி தான் நம்ம இப்படி டிவைட் பண்ணணும். இப்படி டிவைட் பண்ணாதான் நமக்கு அந்த ஆர்ம்ஹோல் டாட் பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இந்த பஸ்ட் கர்வை நல்லா இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிடுங்க. ஷேப் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரெயிட் லைனை இரேஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் அந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு அந்த நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம்ல, அந்த சைட் சீம் டாட்லேருந்து இப்படி ஆர்ம்ஹோல் ஷேப் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம அந்த டாட் லெங்க்த்தை மெஷர் பண்ணி பாருங்கள். 5.34 இன்ச்சில் ஒரு புள்ளி வைங்க சென்டர் சீம் டாட்டில். அதே மாதிரி சைட் சீம் டாட் லைன்லேயும் 5.34 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி வைங்க. இப்போது நீங்கள் அந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு கீழே அந்த வேஸ்ட் சீமுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுங்க சென்டர் சீமில். அதே மாதிரி சைட் சீம்லேயும் இது மாதிரி ஷேப் கொடுங்க. இப்போ நான் சென்டர் சீம் பேட்டர்னையும் சைட் சீம் பேட்டர்னையும் தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போது இந்த சென்டர் சீம்லேயும் சைட் சீம்லேயும் இந்த பஸ்ட் பாயிண்டில் நாட்ச் போட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அந்த 2 டாட் லெங்க்த்தையும் டேப் வச்சு மெஷர் பண்ணி பாருங்கள். அது கரெக்ட் லெங்க் ஈக்குவல் லெங்க்த்தில் இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அந்த சென்டர் சீம் பேட்டர்னையும் சைட் சீம் பேட்டர்னையும் இதே மாதிரி வச்சு யூனிஃபார்மாக 2ஐயும் அளந்து பாருங்கள், இதே மாதிரி கரெக்டாக இருக்குதான்னு. அதாவது அந்த நாட்ச் பண்ண பாயிண்ட் 2 மீட் ஆனும், அதே மாதிரி அதுக்கு கீழேயும் அந்த வேஸ்ட் வருது இல்லை, வேஸ்ட் பேண்ட் அந்த பக்கமும் கரெக்டாக பர்ஃபெக்டாக மீட் ஆனும். நீங்கள் அந்த வேஸ்ட் லெங்க்த் இருக்குல்ல, வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் 8 இன்ச்சஸ் வரணும். சென்டர் சீம் சைட் சீம் நீங்கள் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா 8 இன்ச்சஸ் வரணும். ஸோ டேப் வச்சு இப்படி மெஷர் பண்ணி பாருங்கள். அட்டாச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு 3/4 இன்ச் எடுத்ததுக்கப்புறமா இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா 8 இன்ச் கரெக்டாக இது மாதிரி வரணும். அப்படி வரலன்னா நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர் சீம் சைட் சீமில் கொஞ்சம் கம்மியாக பிடிச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சைட் சீமில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சென்டர் சீம் லெங்க்த்தும் சைட் சீம் லெங்க்த்தும் கரெக்டாக வந்திருக்குது. இப்போது நம்ம ஆர்ம்ஹோல் ரவுண்ட் செக் பண்ணிக்கலாம். ஆர்ம்ஹோல் ரவுண்ட் 8 இன்ச்சஸ் வரணும். கரெக்டாக 8 இன்ச்சஸ் வருது. இப்போது நம்ம ஜாயினிங் இடத்துல எல்லாம் நம்ம நாட்ச் போட்டுடலாம். இப்போ நம்ம சென்டர் சீம் பேட்டர்ன்லேயும் சைட் சீம் பேட்டர்ன்லேயும் சைஸ் நோட் பண்ணிக்கலாம், 36 இன்ச்சஸ் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த பேக் சைட் சீமும் இந்த ஃப்ரண்ட் சைட் சீம் லெங்க்த்தும் கரெக்டாக இருக்கான்னு மெஷர் பண்ணி பார்த்துக்குங்க.
இந்த பிரின்சஸ் டாட் பேட்டர்ன் செய்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் தாராளமாக கேளுங்க.